இருக்குடா டேய். நான் இங்க தானே ஏண்டி சைலண்ட் வாட்சிங். நீ சைலண்ட் வாட்ச் பண்றது ஒரு அளவே இல்ல. ஜாயின் பண்ணுடி. எஸ் அண்ணா. அனிஷா ஜாயின் பண்ணு. உங்க அவரு அவருக்கு உன் ஃபேஸ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாம். அதனால உன்னை மேல வர சொல்லி பேச சொன்னாரு உங்க அவரு. உங்க அண்ணா பேச சொன்னாரு. உங்க லோக்கி பேச சொன்னாரு. சேச்சி லோக்கி தம்பி இருக்காரா? யாரிடையும் இங்கத்தான் இருப்பாங்க அக்கா. சேச்சி லோக்கி தம்பி இருக்கிற வரைக்கும் இங்கத்தான் இருப்பாங்க. அவரு உங்களை பார்க்கணுமா? அவருக்கு சொன்னாரு. அணிக்குட்டி ஜாயின் பண்றியா? அது என்ன? கொண்டே போடுவேன். எங்ககிட்ட நீ என்ன சொன்ன லோக்கி? அவளை ஜாயின் பண்ண சொல்லுங்கக்கான்னு சொன்ன. கம்பல்சரி சொல்ற மாதிரி சொன்ன. இப்ப அவகிட்ட என்ன பிட்டு போடுற? அணிக்குட்டி ஜாயின் பண்றியான்னு கேக்குற. நோ லோக்கியா. ராகேஷ் நல்லா இருக்கியாடா தம்பி? கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணு. வாய்ஸாவது கேட்போம்ல நாங்க. நீங்களா என்னடி சப்ஸ்கிரைபர்? வேஸ்ட் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த எனர்ஜி. இது என்ன புதுசா இருக்கு? நான் பாடுனா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுவாரா? கூட்டு களவாணிகளா? நீ அழகா சொல்லணும். நீ ஒரு மென்டர் தானே. நீ உன்னை கடவுளா தெய்வமா சொல்றாங்க. அப்ப நீ சொன்ன உடனே ஜாயிண்ட் ஆக வேணாவா? யாரையும் நம்பாதீங்க அக்கா. ஆமா ஆமா, தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. யாரையும் நம்புறதா இல்ல. நானே சொன்னேன் ஜாயின் பண்ணுன்னு. அவள் நோ சொல்லிட்டா. நான் என்ன பண்ணேன்? அப்ப உன் மேல என்ன மரியாதை இருக்கு? கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்டே இல்லையே. ஒரு மென்டர் சொன்னா கேட்கணும்ல உடனே. அனிஷா ஜாயின் பண்றியா? அப்படி சொல்லாத. அனிஷா டூ வாட் ஐ சே. அன்ரெஸ்பெக்ட். அவனும் வந்து ஜாயின் பண்ணல. அப்புறம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்க நீ ரெண்டு பேரையும்? வேஸ்ட் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த யுவர் எனர்ஜி. எல்லாம் செல்ஃபிஷ். உன்னை ஏமாத்திட்டாங்க. நீ ஏமாந்துட்ட. ராகேஷ் நான் பாடுறேன். ஆனா நீங்க மேல ஜஸ்ட் ஆய் சொல்லுங்க. வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. நீ தலைகீழ நின்னா கூட அது வாய்ப்பில்லை. அனிஷா ஜாயின் பண்ணு. லோகேஷ் தம்பி கோல்டா? 1 செகண்ட் இருங்கக்கா. ரம்யாக்கா ஜாயின் பண்ண போறா. இப்ப ரம்யாக்கா வரப்போறா பாரு. நோ லோக்கி பண்ண முடியாது. வாட் ஏ ஷேம் ஷேப். விட்டுரு லோக்கி விட்டுரு. இதுக்கு மேல கேட்காத. நமக்குதான் அசிங்கம். ஆமா அனிதாக்கா கோல்டு தான். கிரஷ வச்சிட்டு இருக்க மாதிரியா இருக்கா? பெரிய பெரிய கொசுவா சுத்துது. நான் பாட்டுட்டு ஒரு ஓரமா தானே இருந்தேன். என்னை கேட்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்துனீங்களே. ரம்யாக்கா தங்கச்சி தங்கச்சி உங்க அண்ணா